திருச்சட்ட அறிஞர் ஒருவர் சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று இயேசு பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரெண்டே கட்டளை தான். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த மொத்த பைபிளையும் அந்த 2 வசனத்துக்குள்ள சுருக்கிடலான்னு சொன்னாரு. எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? என்ன வார்த்தை? நல்லா கவனிங்க. முதல்ல, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆன்மாவோடும், உன் முழு மனதோடும். ஹார்ட், சோல், மைண்ட். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இவங்க ரொம்ப நாளா இல்லையா ஒருவர் புரிந்து கொண்டிருப்பதால் அந்த பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய இடங்கள்ல பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை? புரிதலே இல்லை இல்லையா? சரியான அன்பு பரிமாற்றம் இல்லை. திருமணம் என்பது ஒரு நாள் கூத்து என்று அவர்கள் நினைக்கிறார்கள். It is a lifelong responsibility. It is a lifelong commitment. It is a lifelong dedication. Responsibility, commitment, dedication. RCD இல்லையா? நிறைய பேர் உணர்றது இல்லை. அதனாலதான் இந்த கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். ரொம்ப சிம்பிள் கட்டளை. இந்த கட்டளையை சொல்லி நான் ஜெபிக்க போறோம். இந்த கட்டளைக்கு பேரு அன்பு கட்டளை இல்லையா? The entire world exists on the platform called love. Love இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு இல்லாம எதுவுமே இல்லை. இந்த அன்பு என்பது இயேசு சொல்ற அன்பு. இந்த உலகம் சொல்ற அன்பு வேற. அது கொஞ்சம் கீழ்த்தரமான அன்பு. இந்த உலகம் சொல்லுகிற அன்பு கொஞ்சம் வெறுமனே வெளி ஆடம்பரத்தை, அலங்காரத்தை பார்த்து வருகிற அன்பு. இந்த உலகம் சொல்லுகிற அன்பு பணம் இருந்தால் இருக்கும் இல்லையா? பணம் இருந்தாதான் சொந்தக்காரங்க சுத்தி ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. பணம் இல்லைன்னா எவனுமே இருக்க மாட்டான். பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு தான் இந்த உலகம் சொல்லுது. ஆனா இயேசு சொல்ற அன்பு என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான செய்தி. அது தன்னலமற்ற, இறைவனை மட்டும் மையமாக கொண்டு பிறர் நலத்தில் இருக்கிற அன்பு. இந்த 3 விஷயம் மறந்துடாதீங்க. தன்னலமற்ற, இறைவனை மையமாக கொண்டு அடுத்தவர் நலன் மீது அக்கறை கொண்டு இருக்கிற அன்புதான் இறை அன்பு. இந்த 3 வார்த்தை. No selfishness, centered on God, care for the other, welfare of the other. இந்த 3 விஷயம் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பத்துல சண்டை இருக்கும். அந்த குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். பாத்தீங்களா? அப்ப இதுதான் நீங்க இன்னைக்கு இனிமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிச்சயதார்த்தம் அல்லது மன ஒப்பந்தம். இந்த நாள்ல இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? அன்பு கட்டளை. தன்னலமற்ற, இறைவனை மையமாக கொண்டு பிறர் நலத்தோடு வாழ்கிற ஒரு அன்பு. ஜெபிக்கலாமா? இப்பொழுது நான் ஜெபிப்பேன், ஃபாதர் பிளஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய குடும்ப வழக்குகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன ஒப்பந்தம் செய்ய இருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளை இந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இன்று இந்த மன ஒப்பந்தத்திற்கு இசைந்து வந்திருக்கிற இந்த மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். பெற்றோர்கள் தான் குடும்பத்தினுடைய மையமாக, ஆதாரமாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த பெற்றோரை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையில் எங்களை வழி நடத்துவது எங்களுடைய மூத்தவர்கள், பெரியவர்கள், இங்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதியும். பெரியவர்களுடைய வழி நடத்துதல், கண்காணிப்பு, பராமரிப்பு இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களால் எதையும் செய்ய இயலாது என்பதை இவர்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வார்களாக. ஆகவே ஆண்டவரே,
இந்த குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த திருமண ஒப்பந்தத்திலே இவர்கள் மன உறுதியோடு நிலைத்திருக்க, தன்னலமற்ற அன்பை பரிமாறிக்கொள்ள, ஆண்டவரே நீர் மட்டும்தான் குடும்பத்தின் மையம் என்பதை இவர்கள் உணர்ந்து எப்பொழுதும் வாழ நீர் அருள் புரிவீராக. இயேசுவே, நீர் மையமாக இருக்கிற குடும்பத்திலே மகிழ்ச்சி, அமைதி, வளர்ச்சி என்றும் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதுவே உண்மை ஆண்டவரே. ஆகவே இவர்கள் மேற்கொள்ளவிருக்கிற இந்த திருமணத்திலே சமாதானம், மகிழ்ச்சி, வளர்ச்சி என்றும் இருப்பதாக, இவர்கள் அமைக்கவிருக்கிற அந்த குடும்பம் எப்பொழுதும் திருக்குடும்பத்தை ஒத்திருப்பதாக, அங்கே எப்பொழுதுமே கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, போராட்டம் இல்லாத, பிசாசனுடைய அந்தகார சக்திகளுடைய தொல்லைகள் இல்லாத ஒரு திருமணத்தை இவர்கள் அமைத்துக் கொள்வார்களாக. இவர்கள் அமைக்கவிருக்கிற குடும்பத்தில் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று பல தலைமுறைகளை இந்த குடும்பம் காண்பதாக. ஆண்டவரே, இவர்களை சுத்தி வருகிற எல்லா விதமான தடைகள், போராட்டங்களை இவர்கள் உம்முடைய வார்த்தையின் துணை கொண்டு எதிர்கொள்வார்களாக. அப்பா, எங்களுடைய அறிவோ பலமோ பணமோ எங்களை காப்பாற்றாது என்பதை நாங்கள் எப்பொழுதும் மனதில் கொண்டு, எப்பொழுதுமே இறைவனே உம்மை பற்றி கொள்ளுகிற குடும்பமாக இவர்கள் இருப்பார்களாக. இவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பொருட்களை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த திருமண பந்தத்தை இணைக்கவிருக்கிற மோதிரங்களையும், மகன் வீட்டார் மகள் வீட்டார் கொண்டு வந்திருக்கிற அத்தனை பொருட்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பொருட்கள் வெறுமனே வெளி அடையாளம் மட்டும்தான். ஆனால் இவர்கள் மனம் இணைந்திருப்பதாக, இவர்களுடைய இதயம் இணைந்திருப்பதாக, இவர்களுடைய ஆன்மா இணைந்திருப்பதாக. அப்பொழுதுதான் நீர் கொடுத்த அன்பு கட்டளை இவர்கள் பின்பற்றி என்றென்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக தொடர்ந்து வாழ்வார்களாக. இவர்கள் அமைக்கவிருக்கிற குடும்பம் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் மற்றவருக்கும் நன்மை மட்டுமே செய்கிற குடும்பமாக இவர்கள் மாறுவார்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி இவர்களையும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த திருமண ஒப்பந்த பொருட்களை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Father, please bless.